உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு பாடகன் 1000 பாடல்களை படிக்க அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பாடல் 1000 பேற்ற மனசில் நிற்கணும். அதுதான் ஒரு பாடகனுக்கு அழகு. அதுதான் வரலாற்றில் நிற்கின்ற பாடகன். அப்படி ஒரு பாடகர் தான் ஈழத்தினுடைய முன்னணி பாடகர் யுவராஜ் அவர்கள். அவருடைய ஒரு பாட்டு எங்கள் மனசில் எல்லாமே நிற்கிற ஒரு பாட்டை இதில் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி பார்ப்போம். விழியூரி நதியாகி விழுந்தோடும் நம்மில் அவர் விடுகின்ற உயிர் மூச்சு விழுமெங்கள் மண்ணில். விழியூரி நதியாகி விழுந்தோடும் நம்மில் அவர் விடுகின்ற உயிர் மூச்சு விழுமெங்கள் மண்ணில். இந்த வரலாற்று நாயகன் அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னு முதல் போன அந்த பாடலை பார்த்தீங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பாடலை உருவாக்கிய நாயகன் தற்பொழுது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து எருக்கலையின் சுவாசம் என்ற தலைப்பில் 3 பாடல்களை வெளியிட்டுள்ளார். அதில் முதலாவது பாடலை பார்த்துட்டு வருவோம். வானை பிளந்ததே நினைவில் என்றும் மறந்திடாத துயரம் நிறைந்ததே. அந்த வலியின் சோகராகங்கள் நாளும் கேட்கிறதே. அலையின் ஓரம் தமிழரோலம் வானை பிளந்ததே நினைவில் என்றும் மறந்திடாத துயரம் நிறைந்ததே. ஈழத்தின் முன்னணி பாடகர் யுவராஜ் அவர்களது எருக்கலையின் சுவாசம் எனும் பாடல் தொகுதியின் அடுத்த பாடல். முள்ளிவாய்க்காலே நீதி இல்லையோ உலகின் மனதில் ஈரமில்லையோ. உன் மடியில் ஆறுதல் தேடினோ உன்னிடம்தானே அடைக்கலமாகினோ. யாரிடம் சொல்வது எம் துயரை எம் வலியை. முள்ளிவாய்க்காலே நீதி இல்லையோ உலகின் மனதில் ஈரமில்லையோ. நாங்கள் அப்பொழுதெல்லாம் மாதத்திற்கு ஒரு தடவை தான் பாட்டு படிப்போம். ஆனால் 10,000 ரூபாய்க்கு மேல் எங்களுக்கு சம்பளம் கிடைத்தது. இன்று நாம் ஏதிலிகளாக இலங்கை மண்ணில் அலைந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கென ஒரு வாழ்வு இன்றி நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற யுவராஜ் அவர்களது ஈழப்பாடகர் யுவராஜ் அவர்களது கூற்றுகளோடு அடுத்த பாடலை அவதானிப்போம். தாரகையே தாவு மலையே சாட்சி சொல்வாயோ. பேய் வடிவில் வீழ்ந்த உலையே சோகம் தந்தாயோ. எங்கள் ஊரின் நிலமே கேளாயோ. வெந்த வேரின் சுவடை பேசாயோ. இந்த பாரின் குரலே வீழாயோ. இரத்தச் சேரின் நிறமே பாராயோ. தாரகையே தாவு மலையே சாட்சி சொல்வாயோ. பேய் வடிவில் வீழ்ந்த உலகே சோகம் தந்தாயோ. எருக்கலையின் சுவாசம் எனும் தலைப்பினூடாக மறுபடியும் முள்ளிவாய்க்காலில் நடந்தது ஈழ இனப்படுகொலைதான் என்பதை, வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கின்ற பிணம் என்ற கோசிமின் வரிகளுக்கு ஏற்ப வரலாற்றை கடத்தி செல்வதற்கான வரலாற்று பணியினை மேற்கொண்டுள்ளார் யுவராஜ் அவர்கள். அவருடைய
தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை ஏற்பாடு செய்து அந்த பாடல் வெளியீட்டு நிகழ்விலே அவர் ஆற்றிய உரையின் ஓர் சிறு துண்டு பகுதியினை இங்கே உங்களுக்காக இணைத்திருக்கின்றேன். அதனையும் பார்வையிட்டு ஈழத்தின் முன்னணி பாடகர் யுவராஜ் அவர்களது பாடலை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. குறுகிய காலத்திலே சிறிதளவு அழைப்புகள் வழங்க முடியாமல் போய்விட்டது. அதை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதை தவிர ஆர்வலர்கள் பேச தெரியாது. கொஞ்சம் பேசலாம், இடையில தான் மன்னிக்கணும். இந்த பெரிய வேலையை நானே எடுத்து நானே செய்தது உள்ளதை கண்டு சுமசம் பாடலுக்கு வெளியிடுவோம். எங்களை கொண்டு வர உடனே வெளியிடுவோம் என்று சொல்லி தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவைய தொடர்பு கொண்டு தான் சேர்ந்து இந்த கட்டிடத்திலிருந்து மாலைகள் மற்றும் இந்த படம் போய் எடுத்துக்கொண்டு வந்து நல்லா செய்து அதற்காக தீவிரம் மிக்க ஆர்வமான ஒரு கலைஞர். அன்றைய நாங்கள் பூமி என்ற திரைப்பட வெளியீட்டுக்கு போயிருந்தாங்க. அவர் அந்த படத்துல 2 பாடல்களை எழுதியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அன்றைக்கே வாழ்த்து சொன்னா இருந்தாலும் எங்களுடைய மண் பற்றி எங்களுடைய அவலங்கள் பற்றி அந்த படம் சொல்றபடியால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இந்த நிகழ்வுக்கு அவர்தான் இந்த தமிழ் தேசிய கலை இலக்கிய பிரிவின் தலைவர். அவரோட சேர்ந்து பயணிக்கின்ற இந்த தமிழ்நாடும் முழு மூச்சான்று இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார்கள். மற்ற சக்தி ஆனந்தன் அவருக்கும் நன்றிகள். செத்த வீட்டுல அழகாமல் சொல்லிடாது. செத்த வீட்டுக்கு போனா அழத்தான் வேணும். ஆனா இங்க அப்படி இல்லை. சாதனம் ஆனா அழகாக ரெண்டு சொல்ற மாதிரி இருக்குது இங்க நடக்கிற நிகழ்வுகள். நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பாடல்கள்ல முக்கியமா பங்காற்றியது இந்த பாடல்கள் உருவாக்குறதுக்கே காரணமாக இருந்தது என்னுடைய நண்பர் குழந்தைங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லோகாஞ்சல். என்ன இப்படி பாட்ட இசையமைன்னு சொல்லி இப்போ 7 வருஷத்துக்கு முதலே சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினபடியாக தான் இப்ப இந்த பாடலும் வெளிவந்த அவரோட சேர்ந்த நிறைய பாடல்கள் செய்திருக்கேன். ஆனால் வெளிவரே இல்லை. ஆனால் இந்த பாட்டுக்கு முழு நானும் பேசாம இருந்தாலும் அவர்கள் இல்லை நீங்க செய்வோம் இன்றைக்கு அது முழு பெற்று நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட இந்த நீங்க அடுத்ததாக கேட்க போற 3வது பாடல் அது திரதிவர் என்ற என்னுடைய நண்பர் அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு சிக்கலான நிலைமைகளை இங்க வந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து காலம் போதாமல் இருப்பதனால் அடுத்த பாடல் நன்றி.